கேள்விப்பட்டீங்களா? தெரியுது, கேள்விப்பட்டோம். மக்கள் மத்தியில் எவ்வளோ ஆதரவு இருக்குயா? அது வந்து சும்மா இப்போதைக்கு ஓரளவுக்கு ஆதரவு மாதிரி தெரியுது. ஃபுல் டீட்டெயில் தெரியல. ஆமாம், அது வந்து அடுத்த பீரியட் இவங்க தான் டிஎம்கே பீரியட் தான் வரும். ஆமாம், அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஏடிஎம்கேல கூட்டணி அவ்வளோ தூரத்துக்கு வலு கிடையாது. ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடுத்த வட்டமும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது சொல்கிறேன். இருந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை. விஜயகாந்த் வந்தார், நல்லவர், அவரே ஒன்றும் ஆட்சி தக்க வைக்க முடியலை. அதனால் இவர் வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நிரப்ப முடியாதுன்னா இவங்க வந்து இளைய தலைமுறைகள் ஏதாச்சும் ஒரு இதிலேருந்து தான் வர முடியும். இல்லைன்னா தனியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை. எத்தனையோ பேர் கூட்டம் போட்டிருப்பாங்க, வந்திருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. இது ரெண்டுமே ஏடிஎம்கே டிஎம்கேன்ற கூட்டணி தான் இருந்தது. இருந்தாலும் வந்து சொல்ல முடியாது சூழ்நிலை. கூட்டம் காமிக்கலாம், ஆனால் வந்து டிஎம்கே ஓட்டு அழியாத ஓட்டு. அது வந்து அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அதனால் அவங்க வந்து மெஜாரிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலுமே யார் வந்தாலும் என்ன நன்மைகள் கிடைக்கும்? கிடைக்கிறது ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்குது, அவ்வளோதான். இல்லை, நம்ம வந்து அந்த கார்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு டீட்டெயிலுக்கு சொல்கிறோம். வாய்ப்பு கொடுக்குறதுக்கு பூராமே அல்லற சில்லறையாக இருக்குது. ஒன்றும் நான் குக்கருன்றேன், நான் பலாப்பழம்ன்றேன், நான் ரெட்டலைன்றேன். இதிலே 3 வகையாக இருக்கும்போது எப்படி உங்கள் மனசாச்சு? ஆனால் ஏடிஎம்கே அடிப்படை தொண்டங்களை யாருமே பார்க்க கிடையாது. அதுதான் வாய்ப்பு அவங்களுக்கு இழந்த காரணமே. ரெண்டாவது, அந்த அம்மா படத்தை போட்டு இது பண்ணுறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இது கிடையாது. விஜய் வந்து இப்போ தானே வந்திருக்காரு. ஒரு 2-3 இதில் அடிபட்டு அதன் மேல் பார்த்தா தான் எப்படி என்னன்ற நிலவரங்கள் தெரியும். அது வரைக்கும் சீமானெலாம் வந்தது போனது மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் 3 வருஷம் நின்றுக்கார். ஏதாச்சும் பண்ணியிருக்காரா? ஒன்றும் எடுக்க முடியல, ஒன்றும் இல்லை. இலவசம் ஓட்டுன்றதுக்கு அப்படி கிடையாது. இலவசம் வாங்குறவங்க வாங்குவாங்க. நாங்களாம் அப்படி இலவசம்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓட்டை வந்து விற்கிறதுக்கு சமானம், தாய்களை இது பண்ணுறது சமானம். அது வந்து காசு வாங்கக்கூடாது, நம்ம உரிமையை விட்டு கொடுக்கூடாது. அதுதான் ஸ்டாலின் தான் வாய்ப்பு. ஆமாம், எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குது, ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் நடக்குது, ஓரளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அவங்கள சொல்ல முடியாது. அதனால் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அது ரெண்டாவது பிரச்சனைங்க. இது வந்து ஒரு இதே கிடையாதுங்க. அது பண்ண முடியாதுங்க, எப்படி இருந்தாலும் பண்ண முடியாது, உண்மையிலேயே பண்ண முடியாது. ஏன்னா கூட்டம் காமிக்கலாம்ங்க. நீங்கள் கூட கூட்டம் காமிக்கலாம், நான் கூட கூட்டம் காமிக்கலாம். ஏன்னா 10,000 1 லட்சத்துக்கு போட்டோம்னா நான் 1000 பேர்த்த கொண்டு வந்து காமிக்கலாம். அது வந்து நான் சொல்ல முடியாது. அதாவது உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கணும். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு 500 ரூபா கொடுத்தா நான் வரதான் செய்வேன். அதெல்லாம் வர முடியாதுங்க. எல்லாமே காசு தாங்க. இவங்க பணத்தை கட்டி தாங்க வர முடியும். அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே ஐயா, இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே பாதி பிடிப்பாங்க. 10 தொகுதி இருக்குது. ஆளுக்கு 5 தொகுதி பிடிச்சிருவாங்க. விஜய் கிட்ட அவருக்கு வந்து நம்ம வந்து போனோட்டா அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு என்ன நமக்கு தெரியாதுல்ல. இப்போதே புதுசாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு நம்ம தெரியாது இல்லைங்க. தெரிஞ்சுன்னா நம்ம அடுத்த எலெக்ஷன்லாம் சொல்லிவிடலாம். இப்போ விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் வந்து நம்ம எவ்வளவு வாங்குறாரு, எவ்வளவு எப்படி கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ அவர் எலெக்ஷனில் நின்று எவ்வளோ ஓட்டுங்க கிடைக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்க. இப்போ வந்து நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே இங்கே போட்டி போட்டுகிட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம், அவங்க 10 சீட்டு இருக்குங்க, 10 சீட்டில் 5 ஜெயிப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறோம். போனோட்டை வாங்கின கணக்கை வச்சு நாங்கள் சொல்கிறோம். எம்பி எலெக்ஷன் நடந்துச்சுல, அந்த எம்பி எலெக்ஷனில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வாங்கின ஓட்டை கணக்கு பண்ணி பார்த்தா ஏடிஎம்கே அதிகமாக ஜெயிக்க வேண்டிய சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்குங்க. சீமானு வந்து பாதி ஓட்டு பிடிச்சிருவார் அவர். ஆனால் ஜெயிக்க முடியாது. ஓட்டு பிரிப்பார். அரசியல் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் அவர் யாருடைய கூட்டு சேர்ந்தாருன்னா சட்டசபைகள் ஒரு 10 எம்எல்ஏ போனால் தானேங்க அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு தனியாக நின்று தனியாக மக்கள் வந்து அப்படி இந்த
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டிஎம்கேயும் ஏடிஎம்கே இருக்குது. நீ சீமா வந்து ஊழல் சொல்கிறாரு வைக்கிறாரு, ரெண்டு கட்சியும் ஊழல் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு தனி செல்வாக்கு வேணும்ல. தனி செல்வாக்கு இருந்தால் தானே அவர் ஜெயிக்க முடியும். நிற்கிறாருங்க, எங்களை நம்பி நிற்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. இப்போ பரம்பரையாக நம்ம இந்த ரெண்டு திராவிட கட்சியில் நம்பி இருந்துட்டாங்க எல்லாமே. அதே பழக்கமாக வந்துருச்சு. புதுசாக வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டமே வர்றது. கொடுக்கலாம் அதெல்லாம் நல்லா பேச்சு. உண்மையிலேயே அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே அப்படி திறமையான ஆள் கிடைக்கல. அவ்வளோ திறமையான ஆள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்து வந்திருந்தா அழகாக இருக்கும். நாங்கள் மதுரையில் வந்து விமான நிலையம் மண்டல் நகர் அங்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் தொகுதி. ஆமாம், எல்லாம் தெரியும். சீமான் பேசுகிறது எல்லாமே நல்லா தெரியும். உண்மையிலேயே நல்லா அருமையான ஆள் தான் அவர். இருந்தாலும் இங்கே ஒரு கட்சியில் கூட்டணி இப்போ வந்து எல்லா கட்சியிலும் பாருங்கள், காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே எடுத்துக்க, எல்லா கட்சியிலும் கொஞ்சம் கூட்டணி சேர்ந்தாச்சும் வர முடியுங்க. இல்லை இப்போ எல்லாமே தனியாக நின்னாருன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸு, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் தனித்தனியாக நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. சீமானுக்கு வந்து ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். அவரும் ஜெயிப்பார் தனித்தனியாக நின்னா. பாருங்க, இவன் இப்போ டிஎம்கேல 15 வச்சு கூட்டணி சேர்ந்துருக்காங்க, ஏடிஎம்கேல 4-5 சேரும். அப்போ அவங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது ஐயா ஜெயிக்கிறது தோக்குறது ஒரு ஓட்டு தான் ஐயா. ஐயா உண்மையிலே நல்ல அருமையான ஆள் தான். காசு கொடுக்காம, காசு யாருக்கும் கொடுக்காம இவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னா திறமை. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே காசு கொடுக்குறாங்க. அப்போ அப்புறாணி சப்ராணி காசுக்கு போகிற ஆள் இருக்காங்க இல்லையா. நல்லாயிருக்கும். சீமானுன்னா நல்லாயிருக்கும். விஜய் வந்து நம்ம சொல்ல முடியாது. விஜய்க்கு நல்லா சப்போர்ட் இருக்குது, ஆதரவு இருக்குங்கய்யா. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரசிகர் மன்றத்தில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த தேர்தல் வந்து இந்த மதுரை ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ சீட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினாருன்னு பார்த்து அடுத்த தடவை உங்கள்கிட்ட நான் சொல்லலாம். நான் தளபதி விஜய் ஃபேன்ண்ணே. மாநாடு விஜய் மதுரையில் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா மதுரைக்கு மக்கள் நிறைய பேர் ஆதரவு தருவாங்க. கண்டிப்பாக வர எலெக்ஷனில் விஜய் கண்டிப்பாக சிஎம் ஆகுறாருண்ணே. இது உறுதினே, உறுதி தான். மதுரையில் எடுத்த படம் விஜய் படம் எல்லா படமும் நல்லா ஓடி இருக்கு. அதனால விஜய்க்கு வந்து மதுரையில் ஆதரவு நிறையா இருக்குண்ணே. மதுரை களத்தில் விஜய் நின்னா விஜயை எதிர்த்து நிற்கிறவங்க டெபாசிட் இழந்துருவாங்க யாராக இருந்தாலும். மதுரைனாலே விஜய் தான். திமுக கோட்டையாக இருந்துட்டு போகுது. இப்போ விஜய் வந்திருக்க அரசியலுக்கு, அதனால இது வந்து தளபதி கோட்டையாக மாறிடுச்சு. இப்போ தளபதி விஜய்ண்ணே, தமிழக வெற்றி கழகம் தானே. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க, இடையூறு நடக்க தானே செய்யும். எல்லா பக்கமும் இருந்து ப்ரெஷர் பண்ணத்தான் செய்வாங்க. அதனால தான் 25ஆந்தேதி வச்ச மாநாட்டை எதுக்கு 21ஆந்தேதி மாற்றுறாங்க. எல்லா பக்கம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. எல்லா ப்ரெஷரையும் ஜெயிச்சு வரதானே தளபதி. இது எல்லாமே எதிர்கட்சியோட சதி தானே. இப்போ ஒருத்தர் வளர்ந்து வராது, புதுசாக வராரு, மக்களுக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாரு, படத்தில் நடிச்சு அவ்வளோ பணம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வராப்புல. அவருக்கு வாய்ப்பு அளிப்போமே நம்ம. விஜய் தானே அதிகமாக பேசுகிறாங்க. நீங்கள் திரும்புகிற பக்கம் எங்கிட்டு பார்த்தாலும் விஜய் ஃப்ளெக்ஸு, பேனரு, எல்லா பேருமே நீங்கள் யாரை போய் கேட்டாலும் விஜய் தான் சொல்லுவாங்க. ஓட்டு இருக்குண்ணே, சீமானுக்கு ஓட்டு இருக்குது. விஜய் அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் விஜய் அளவுக்கு இங்கே யாருக்குமே ஓட்டு இல்லை. மதுரைன்னா விஜய் கோட்டை தான், தளபதி கோட்டை. ஐயா ஆனால் இப்போ மதுரையில் பிரபலமாக பேசப்படுற அரசியல்வாதி யாருன்னா சீமானா, விஜயா, ஸ்டாலின்? விஜய். என்னென்ன அவர் சொல்ல என்னென்ன காரணம்? என்ன ஒரு 10% ஓட்டை பிரிப்பார். ஆமாம். வந்த உடனே 10% ஓட்டுன்னு சொல்லுறதுக்கு என்னென்ன காரணம்? இளைஞர்களுக்கு அதிகமாக அவர்கிட்ட இருக்காங்க. நீங்கள் மதுரையில் எந்த ஏரியா? நான் மதுரையில் ராமலிங்க கவுண்டர் சந்து இதே தான் ஈஸ்ட் ஸ்கூல் பள்ளியோடத்தில் தான் படித்தேன். இப்போ உங்களுக்கு என்ன உங்கள் பிள்ளைகளோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்களோ எல்லாரும் திமுக இருக்காங்களா இல்லை விஜய் கட்சியில் இருக்காங்களா? நான் பாமகக்காரன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயோட அந்த அரசியல் வருகையை? அதான் கொஞ்சம் எழுச்சி பெறும்.
ஓட்டை பிரிப்பார். அது யாரு கூட கூட்டணி சேர்க்கலாம். ஏடிஎம்யோட கூட்டணி சேர்ந்தால் வந்துடுவாங்க. இவர் எப்படி பண்ணாலும் ஒரு 10% ஓட்டு குறையில்லாமல் பிரிப்பார். கண்டிப்பாக பிரிப்பார். ஆனால் எப்படி நான் பார்க்குறீங்க வந்தோடனே 10% ஓட்டுங்கிறது அவ்வளோ சாதாரண இல்லைன்னா பெரிய ஓட்டு தான். கண்டிப்பாக பிரிப்பார். யாராச்சும் ஒரு ஆள் இந்த விஜயகாந்த் இது பண்ணும்போது எப்படி ஓட்டு பிரிஞ்சனால கலைஞர் சொற்ப ஓட்டில் இது பண்ணார். 96% ஓட்டு. அப்போ ஒரு பாமக 18 எம்எல்ஏ வச்சு தான் சப்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் விஜய் வந்து குறிப்பாக வந்தால் பிசிக்கா பாமக இளைஞர்கள் ஓட்டை தான் அடித்து வாங்குறாருங்கிறாங்க. குறிப்பாக பாமக இருக்க இளைஞர்களும் பிசிக்கான இளைஞர்கள் தான் ஃபுல்லாக விஜய் சைடு போகிறாங்க. நீங்கள் எப்படி நான் பார்க்குறேன்? பாமகவில் இருக்கிறவங்க போக மாட்டாங்க கண்டிப்பாக. இளைஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ஆ வந்து முடிஞ்சால் தானே தெரியும். இளைஞர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நான் வந்து பாமகவில் இருந்தேன், எனக்கு வந்து கட்சி எதுவும் பண்ணல, நான் டிசிக்காவில் இருந்தேன், எனக்கு கட்சி எதுவும் பண்ணல, அதனால புதுசாக வந்துட்டு விஜய் சைடு போகிறேங்கிறாங்க. அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த இளைஞர்களே சொல்கிறாங்க, பேட்டி கொடுக்குற என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நம்பிக்கிறோம், டிசிக்கா அனுப்பிக்கிறோம், பாமக அனுப்பிக்கிறோம், அவங்க எதுவும் பண்ணல, அதனால விஜய் சைடு போகிறோங்கிறாங்க. சரி, இவர் வந்து அண்ணன் செஞ்சிருவாரா? நம்புறாங்களா இந்த இளைஞர்கள்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவர் செஞ்சால் நல்லது தான். நல்லது தான். முதல்வர் வந்துட்டா நல்லதான் நினைக்கிறீங்களா? நல்லது தானே. யார் வந்து அண்ணா மாற்றம் வரணும் இல்லையா? பாமக யார் கூட கூட்டணி வைக்கணும்? கண்டிப்பாக ஏடிஎம்கோட வைக்கும். ஏன்னா நானே பாமகக்காரன். எங்கள் அப்பா தென் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர், முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாக குழு உறுப்பினர் எங்கள் அப்பா. சரிண்ணே.